என்ற பண்ணதுமே நல்ல கடற்கரை காற்று. சிக்கன் சூப்பை தானுங்க நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டான்னு பார்ப்போம். மிக்ஸ் ரைஸை பார்க்கவே நல்லா இருக்குல்ல. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே போங்க, இங்கே சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அங்கேயா இந்த ஹோட்டல் இருக்குது, யாரையா இதை நடத்துகிறாங்க, எப்படி இங்கே வாரது, உண்மையிலேயே இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், என்னென்ன விலையில் இங்கே உணவுகள் இருக்குது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே போங்க, இங்கே சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு நான் ஆசையாக இருக்கிறேன். வாவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ற பண்ணதுமே நல்ல கடற்கரை காற்று. அதுக்கு சைடாக இந்த ஹோட்டல் இருக்குது. இதை ஹோட்டல் என்றும் சொல்லலாம், ரெசார்ட் என்றும் சொல்லலாம். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஃபோர்ட் ஹம்மென்ஹீல் ரெசார்ட்டில் தான் நிற்கிறேன். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த ஹோட்டலுக்கு உள்ள வந்து என்டர் பண்ண போகிறேன். வாசலில் வந்து ஒரு ஆர்ச் வளைவு, அப்படியே நம்ம என்டர் பண்ணினா இது பாருங்க நீட்டாக வச்சிருக்காங்க. நல்ல ஒரு சோபா செட்டி, உள்ள ஒரு நல்ல ஒரு ட்ரீ ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமைச்சு விடுங்க. இதுக்குள்ள என்டர் பண்ணதுமே மேலே ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் நல்லா பாருங்க, இது கடலுக்கு நடுவில் இருக்கிற கோட்டை. இங்கேயும் நான் போய் வீடியோ எடுத்துருக்கிறேன், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். ஸோ இதுதான் நம்ம சாப்பிட்ற இடம். இப்போ வந்து லஞ்ச் டைம் எடுத்தால பரபரப்பாக இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீளமான ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. வலது சைட்லாம் கிச்சன் இருக்குது, தூரத்தில் ஒரு மினி பார் ஒன்று இருக்குது. எங்கய்யா இந்த ஹோட்டல் இருக்குது, யாரையா இதை நடத்துறாங்க, எப்படி இங்கே வாரது, உண்மையிலேயே இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், என்னென்ன விலையில இங்கே உணவுகள் இருக்குது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஹோட்டலுக்குள்ள எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுபான வகைகள் ஸோ அதெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு பார் இங்கே வந்து உள்ள இயங்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ண போறீங்கன்னா ஸோ அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு இந்த இடம் பிடிக்காது. பாரை இப்போ காட்ட போகிறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு பின்னாடி வந்து பார் வந்துருக்குது, சத்தமாக கலைக்க முடியாது, எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. ஸ்டார்டிலேயே இந்த ஹோட்டலுக்குள்ளே என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணல இருந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. வெயில் குறைய குறைய இன்னும் சுலபமாக இருக்கும். கடற்கோட்டையும் சரி, இந்த ஹோட்டலும் சரி, இதுக்குள்ள மார்னிங் டைம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் வந்து இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டை என்ன மாதிரி காட்சிப்படுத்துறாங்க, அந்த ஃபுட்டை வந்து எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க, அந்த ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க இப்போ அதையும் பார்க்கலாம். இங்கே வந்து உணவு பரிமாறுற ஆக்களுக்கு ஒரு நீல கலர் யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க நீல கலர் டிஷர்ட்டும் கீழே ஒரு கருப்பு ஜீன்ஸும் போட்டிருந்தாங்க. உள்ளே நாங்கள் என்டர் பண்ணி இருந்ததுமே நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, இங்கே என்ன வகையான உணவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மெனு கார்டை கொண்டு தருவாங்க. பட் அவங்க பேசுகிற மொழி வந்து சிங்களம். பட் இவங்க கூட வந்து தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் கதைக்கலாம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கிறாங்க. எப்படா யாழ்ப்பாணத்தில் தமிழர் தானே வாழ்கிறாங்க, எப்படி இவங்க சிங்களம் கதைக்கிறாங்க இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த உணவகத்தை நடத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இலங்கை இராணுவம், அதாவது நேவி நடத்துகிறாங்க. இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி இன்னும் தெரியாது. இங்கே வந்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஆட்கள் குறைவு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேசாமல் இங்கே வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மட்டின் டெவல் எடுக்க போகிறோமுங்க. மட்டின் பிளாக் பெப்பர் ஒன்று எடுக்க போகிறோம். தலபத் டெவல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கட்டில் ஃபிஷ் டெவல் ஒன்று எடுக்கிறோம். எண்ணத்தன்மை இல்லாமல் ஃப்ரைட் ப்ரௌன்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். எந்த உணவகத்துக்கு போனாலும் வழமையாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கும், சூப் ஆர்டர் பண்ணுறது. ஸோ ஒரு சிக்கன் சூப்பும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதோட சேர்த்து சீ ஃபுட் ரைஸும் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸும் எடுக்க போகிறோம். சரி வாங்க இவ்வளோத்தையும் சாப்பிட்டு எப்படி ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். என்ன ரேட் போகுது அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக தான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். 15 நிமிஷத்துக்குள்ள சாப்பாடை எல்லாம் கொண்டுட்டாங்க. பிரசன்டேஷன் அல்டிமேட்டுங்க, வேற லெவலில் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணின ஃபுட் எல்லாம் இப்போ வந்துட்டுது. But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before I knew
இப்போ வந்து எனக்கு முன்னால் வந்து சாப்பாடு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் சூப்பை தானுங்க நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பர்கர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. சூப் இந்த உப்பு அந்த காரம் எல்லாம் கணக்காக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. சூப்பை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி பண்ணிட்டு அடுத்ததான் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரைட் ப்ரௌன்ஸ் தான் சாப்பிட போகிறோம். வெள்ளை டிஷ்ஷில் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த இறாலை கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படியே இறால் வந்து நல்ல குவாலிட்டியாக தெரியுது இந்த வெள்ளை டிஷ். சரி, நல்ல ஒரு முள்ளு கரண்டியால் குத்தி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இந்த இறால் டேஸ்ட்டான்னு பார்ப்போம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. இது என்ன டிஷ் அப்படின்னு சொன்னால் மட்டன் பிளாக் பெப்பர். வந்தால் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேர் சீ ஃபுட் ரைஸ். இதுக்குள்ள வந்து சிக்கன், இறால், கணவாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின ஒரு ரைஸ் வந்து எக்கும் போட்டிருப்பாங்க. இந்த டிஷ்ஷின் பேர் என்னென்னு சொன்னால் தலபத் டேவல். சிங்கள மொழியில் ஒரு மீனை தலபத்ன்றது, அந்த மீனில் செய்த டேவல் தான் இது. அடுத்த டிஷ்ஷை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹாட்டில் ஃபிஷ் டேவல், கணவாய் டேவலுங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு இதை முக்கியமாக வைப்பாங்க. எல்லா ரைஸுக்கும் வைக்கிற ஒரு சம்பல் தான் இது. நெக்ஸ்ட் என்ன டிஷ்ன்னு சொன்னால் மட்டன் டெவல். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆட்டு டெவல் எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதுக்குள்ள போட்டிருக்கிற இந்த மரக்கறியெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அதுதான் தோணும். வாங்க டேஸ்ட்டை பார்ப்போம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்டுக்கறி, சோஸ், உரைப்பு, மரக்கறி எல்லாம் சேர்த்து கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டன் டேவலை நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக டேஸ்ட்டை சொல்லாமல் வந்திருக்கிற இந்த டிஷ்ஷில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ரைஸையும் போட்டு அந்த டேஸ்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிக்ஸ் ரைஸை பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மிக்ஸ்ட் ரைஸையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நானே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. கணவாய் டெவலை எடுத்து அப்படியே அந்த டிஷ்ஷில் நான் போடுறேன் பாருங்க. புளிப்பு சுவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காயை புளிஞ்சு விடலாம். ஸோ இதான் நான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. எல்லாமே நுணுக்கமாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. வித்தியாசமா சாப்பிடக்கூடிய மாதிரி 5 மெனு ஆர்டர் பண்ணி எடுத்தேன். எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோட டிஷ்ஷில் நான் போட்டுட்டேன். பார்த்தாலே வாய் ஊறுது, அந்த அளவுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. சொன்னேன் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கனவை, இறால், ஆட்டுக்கறி இது மூண்டையும் எடுத்து தட்டில் போட்டு இப்போ குழச்சிட்டு இருந்தேன். ரைஸோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆஹா, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. உரைப்பு கொஞ்சம் கூட. ஃப்ரீசருக்குள்ள கனகாலம் வைக்காம இந்த கறிகள் எல்லாம் புதுசாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. இந்த ஃப்ரீசருக்குள்ள வச்ச உணவுகளோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்தது எனக்கு இந்த டேஸ்ட். பாருங்க, எனக்கு பின்னால இன்னும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. உரைப்புன்றதால ஒரு ஜூஸ் ஒன்று கேட்டோம். ஸோ அவர் ஜூஸ் கொண்டு வந்துருக்காரு. முக்கியமாக சொல்லுவாங்க மில்டி ஹோட்டலில் சாப்பாடுகள் நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மில்டி ஹோட்டலுக்கு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹோட்டலின் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருப்பேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு போங்க. உணவை ருசி பார்த்து போடுற வீடியோக்கள் சென்னையில் நான் வந்து மெரினா பீச்லையும் வலசரவாகத்தில் அரபு ஹோட்டல் ஒன்றிலையும் நான் செய்திருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். போக போக இன்னும் நல்ல வீடியோக்கள் எடுப்பேன்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதா சாப்பிட்றதா என்று சொல்லி சரியான குழப்பம். பட் வீடியோ எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி சாப்பிட்டு அதை எப்படி இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை கண்டினியூவாக போய்கொண்டிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன ட்விஸ்ட்னு சொன்னால் இந்த ஹோட்டல் இருக்கிறது ஒரு ஆர்மி கேம்புக்குள்ள. எத்தனை பேரும் இங்கே வரலாம். பட் கேம்புக்கு முன்னால் உங்களை மறித்து வந்திருக்கின்ற ஒரு ஆள் இந்த ஐசியை வந்து உங்கள்கிட்ட வேண்டுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு நேரமும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் வந்து அவங்க இங்கே தந்திருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் உணவை பரிமாறுறவங்க ஆர்மிக்காரங்க, அதாவது இது ஒரு சுற்றுலாத்தலம். அதை பராமரிக்கிறதும் இவங்க தான். இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சர்வீஸை அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்றத ரொம்ப நல்லதா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் இருக்குது. கடலுக்கு நடுவில் இருக்கிற கோட்டை. இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் சாப்பிட போறீங்களோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டு நீங்க அந்த கோட்டையை பார்த்துட்டு லஞ்ச் டைம் வந்து நீங்க இந்த ஹோட்டலுக்கு வரும்பொழுது அவங்க அந்த ஃபுட் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு. நான் அந்த கோட்டைக்கு போய் வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த லிங்கும் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்க மறக்காம பாருங்க. சாப்பிட்டு முடிஞ்சது. இப்போ எல்லாம் போய் வயதுக்குள்ள முட்டி மோதி கொண்டிருக்குது. இப்போ என்னன்னு சொன்னா சாப்பிட்டு அந்த பில்லுகள் 8 வகையான மெனு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அடேங்கப்பா, 8 வகையான உணவுங்க. என்னென்ன ரேட்டில் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். மட்டன் டெவல் விலை 1500 ரூபா. சீ ஃபுட் ரைஸ் விலை வந்து 1300 ரூபா.
தலபத் டெவல்ன்ற விலை வந்து 1550 ரூபா. மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்ற விலை 1300 ரூபா. ஃப்ரைட் ப்ரௌன்ஸ் ஒன்றெடுத்தம் അതിൻ്റെ റേറ്റും வந்து 1300 രൂപ. ഹട്ടിൽ ഫിഷ് ഡെവൽ ഒണ്ടെടുത്തം 1350 രൂപ അതിൻ്റെ റേറ്റ്. ചിക്കൻ സൂപ്പ് ഒണ്ടെടുത്തം 750 രൂപ അതിൻ്റെ വില. മട്ടൺ ബ്ലാക്ക് பெப்பர் 1500 ரூபா. மொத்தம் 8. நீங்கள் சரியாக எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 வகையான உணவை நாங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த கணக்கெல்லாம் கூட்டி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். இவ்வளோ வந்து ஸ்ரீலங்கன் மணின்ற ரேட்டில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம். உங்களோட நாட்டில் எவ்வளவு என்று சொல்லி பெருகி பாருங்க. ஒரே வரையில் இந்த ஹோட்டலில் சாப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு பெருமதியான சாப்பாடு தான். நீங்கள் வந்து மறக்காமல் சாப்பிடுங்க, டேஸ்ட்டை அனுபவிங்க. சத்தியமாக நல்ல ஒரு ஹோட்டல். ஓகே காய்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே நமக்கு ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹோட்டலுக்கு முன்னுக்கு அந்த ரிலாக்ஸ் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ சூப்பராக அந்த இடத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்கள், அந்த அரைக்குடில் அந்த பூங்கொண்டுக்கு கீழே பெஞ்ச் செய்து வச்சுக்கிறாங்க. அங்கேயும் வந்து பெஞ்ச் இருக்குது. நீங்கள் அங்கேயும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். பீச்சுக்கு சைட்லேயும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வெயில் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இந்த பூஞ்செடிக்கு கீழே அப்படி புல்லு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இதுக்குலாம் ஆக்களெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக அப்படி இந்த இடத்த வந்து டிசைன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டம் எப்படியான இடங்களை வந்து பராமரிக்கிறது. அது பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடம், தண்ணி அடித்து இந்த இடத்த பராமரிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமான வேலை. ஸோ நீங்களும் வந்து இப்படியான இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது மிஸ் பண்ணி இருக்கிறேன், நான் சொல்ல ஏதாவது மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வாங்க. நம்ம உழைக்க தான் வேணும். பட் சின்ன சின்ன ஃபன்னும் நாங்கள் பண்ணணும். இல்லாட்டி லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னுடைய இந்த சேனலில் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அப்படின்னு சொல்லி அடித்து ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.